வணக்கங்க, நான் லட்சுமி. நீங்கள் சமையலின் ரகசியத்தில் பார்க்க போகிற சௌச்சௌ சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களுங்க, ஒரு சௌச்சௌ எடுத்து வச்சுருக்கேன், அது தோல் சீவி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், சௌச்சௌ கட் பண்ணது, துருவின தேங்காய், மல்லி, புளி, வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம். இப்போ அது வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. சௌச்சௌவை கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. அது ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிங்க. பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா வதக்கிடுங்க. இந்த சௌச்சௌ வந்து சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ராலுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் 2 டைம் கூட எடுத்துக்கலாம். இப்போது ஆற வச்சிடலாங்க. இந்த வறுத்ததை கொஞ்சம் நேரம் அப்படி ஆற வைங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ மிளகாய் போட்டுடலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, கையில் வைக்க வேண்டாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, மல்லி போட்டுடலாங்க. இப்போ ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க. கையில் வச்சோம்னா கருகிடும், வாசம் கருகின மாதிரி வாசம் அடிக்கும். பொன்னிறமாக வறுத்துக்குங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டையும் நல்லா வறுத்துக்குங்க. சிம்மிலே வச்சுருங்க. வெங்காயம் போடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அப்படியே வதக்கிட்டுருங்க. இப்போ கொஞ்சம் புளியும் அதிலே போட்டுடலாங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கும் போது போடுறதோட வதக்கும் போது போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கிடுங்க. இப்போ தேங்காய் துருவல் போடலாங்க. அதையும் சிம்லேயே வச்சு அப்படியே வதக்கிடுங்க. கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வாசமாக இருக்கும் வதக்கும் போதே. அந்த சௌச்சௌ ஆற வச்சுருந்தீங்களா, அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. அதில் கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் அப்படியே போட்டு வதக்கி விட்ருங்க. இப்போ ஆற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சிடலாங்க. இப்போ தாளித்து கொட்டிடலாங்க. எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை 3ஐயும் போட்டு தாளித்து கொட்டிடலாங்க. டேஸ்ட்டான சௌச்சௌ சட்னி ரெடிங்க. இட்லி, சாப்பாடு, தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.